2014ல சிவாஜி, 2019ல கேதார்நாத், இப்ப 2024ல குறிப்பா தமிழ்நாடு அவர் தேர்வு செஞ்சிருக்காரு. கன்னியாகுமரிக்கு போறாரு. இது எப்படி சார் நம்ம புரிஞ்சுக்கிறது? வீண் செலவு தேவையில்லாத விஷயமாக தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. தேர்தல் ஆணையம் வந்து வக்கில்லாத ஒரு தேர்தல் ஆணையம் வந்து இன்னைக்கு இருக்குதுங்க. அதாவது இந்த மாதிரி மாடல் கோட் வயலேஷனா இல்லையான்றது வந்து தேர்தல் ஆணையம் சொல்லட்டும். அவன் சொல்லட்டும். தேர்தல் ஆணையம் அதாவது பாஜகனுடைய பிரான்ச் ஆபீஸ் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லட்டும். ஏன் ஒரு ஒர்க்கிங் டேல வந்து நீங்க வந்து உட்காரக்கூடாதா? அந்த தேர்தலை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வேண்டும் என்ற அந்த ஒரே ஒரு நோக்கத்தோடு தான் நீங்க வந்து உட்கார. மறுபடியும் ஒரு டிராமா தான் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய கபட நாடகத்தை வந்து ஆடிக்கொண்டிருக்கிறார். அது எதற்கு ஆடுறாருன்னு பாத்தீங்கன்னா, ஜூன் 1ஆம் தேதி தேர்தல் நடக்கிறது. இப்போ மறைமுகமாக ஒரு தேர்தல் பிரச்சாரம் வந்து இங்கிருந்து மேற்கொண்டு இருக்கு. அப்ப இது எல்லாமே ஒரு அரசியல் நாடகம். பட் இது என்னைக்குமே தேர்தல் ஆணையம் வந்து செவி சாய்க்க மாட்டாங்க அப்படின்றது ரொம்ப ஆபத்தா பாக்குறீங்களா? ஒரு ஆட்சியினுடைய காலில் பணிந்து கிடக்கின்ற ஒரு தேர்தல் ஆணையத்தின் வந்து நாம் பார்த்ததே கிடையாது. காசு வாங்குகின்ற முதலாளிக்கு எவ்வளவு விசுவாசமா இருக்கிறீர்களோ ஏறத்தாழ அதே லெவலில் தான் இன்னைக்கு வந்து தேர்தல் ஆணையம் வேலை செய்து கொண்டிருக்கிறது. வாய்க்கு வந்தபடி, அதாவது பாஜகவிற்கு இன்னைக்கு ஸ்போக்ஸ் பர்சன் எல்லாம் ரொம்ப பாவங்க என்னங்க பண்றது? இண்டி கூட்டணின்னு விളിக்க சொல்றாங்க. அப்ப நம்ம என்டி கூட்டணின்னு பேசலாமா? பட் இந்த மீட்டிங்காச்சு பிரதமர் கேண்டிடேட் யார் அப்படின்றத சொல்லுவாங்களா? பிரதமர் கேண்டிடேட் தேர்வு செய்வது எம்பிஸ்னுடைய வேலைங்க. இது நம்ம வந்து இந்த பிஜேபியினுடைய அந்த நேரேட்டிவ்ல சிக்கி மாட்டி முடிச்சு கொண்டிருக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் ஆர்.கே. ராதாகிருஷ்ணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி நாளை தமிழகம் வர இருக்கிறார். ஏற்கனவே 2014ல சிவாஜி, 2019ல கேதார்நாத், இப்ப 2024ல குறிப்பா தமிழ்நாடு அவர் தேர்வு செஞ்சிருக்காரு. கன்னியாகுமரிக்கு போற இருக்காரு. இது எப்படி சார் நம்ம புரிஞ்சுக்கிறது? வீண் செலவு தேவையில்லாத விஷயமாக தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா அவர் வந்து தியானம் செய்ய வர்றேன்னு சொல்றாரு. தியானம் செய்யும் போது எதுக்கு இவ்வளவு பெரிய ஒரு கேமரா டீம்? ஏன் வீட்டுல உட்காந்து தியானம் பண்ணலாமே? நீங்க உங்களுக்கு என்ன எத்தனை பேர் வந்து கன்னியாகுமரியில வந்து உட்கார்ந்து தியானம் பண்ணியிருக்காங்க? அது இது இந்த அளவுக்கு பப்ளிசிட்டியினுடைய அவசியம் என்னன்னு கேட்கிறேன். இல்லைன்னா கேமரா டீம் இல்லாம வாங்க. இப்போ வந்து பலரும் கேட்பாங்க. நேத்து ஒரு டிவி விவாதத்துல கேட்டது என்னன்னா, ஸ்டாலின் என்ன எங்க போனாலும் கேமரா டீம் போய்கொண்டே இருக்கு. அதான் ஸ்டாலின் தியானம் பண்றாரா இல்லையா உங்களுக்கு எனக்கும் தெரிய வாய்ப்பே கிடையாது. தியானம் என்பது நிச்சயமாக ஒரு மதத்தை சார்ந்த ஒரு ஜாதியை சார்ந்த விஷயம் கிடையாது என்பது ஃபர்ஸ்ட் ஒத்துக்கொள்ள வேண்டும். இப்ப எப்படி யோகா வந்து கலைஞர் தன்னுடைய வயதான காலத்தில் கூட அவர் வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு கொண்டிருந்தாரோ அது யாருக்காச்சும் தெரியுமா? அவருக்கு ஒரு யோகா டீச்சர் இருந்தாரு. கிருஷ்ணமாச்சாரி யோக மந்திரத்துக்கு போயிட்டு இருந்தாரு. இதெல்லாம் தெரிஞ்ச விஷயங்களாக தான் இருக்குது. அவர் ஆனால் அந்த வந்து அதுக்கு அண்டர்லையிங் பிலாசபி ஏற்றுக்கொண்டாரான்னு பாத்தீங்கன்னா, யோகா என்ற விஷயம் வந்து என்னுடைய உடலுக்கு நல்லா இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த யோகா வந்து பிராக்டிஸ் பண்றாரு. மு.க. ஸ்டாலின் வந்து மெடிடேட் பண்றாரா இல்லையா நமக்கு இன்னைக்கு தெரியாது. ஏனென்றால் வேற ஒன்றும் கிடையாது. அவர் அந்த அறையில வந்து கேமரா கிடையாது. ஆனா இவர் என்ன செய்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு துறவியினுடைய வேஷம் அணிந்து கொண்டு ஒரு பெரிய கபட நாடகத்தை வந்து ஆடிக்கொண்டிருக்கிறார். அது எதற்கு ஆடுறாருன்னு பாத்தீங்கன்னா, ஜூன் 1ஆம் தேதி தேர்தல் நடக்கிறது. அதற்கு வந்து 30ஆம் தேதி 31ஆம் தேதி மாடல் கோட் வந்து போர்ஸ்ல இருக்கிற டைம்ல வந்து பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். 24 மணி நேரம் வந்து இது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கும். இதுதான் பிரச்சனையா இருக்கிறது. அப்ப அதாவது மறைமுகமாக ஒரு தேர்தல் பிரச்சாரம் வந்து விவேகானந்தருடைய அந்த இடத்தில் தேர்தல் நடக்கின்ற அந்த இடத்தில் இவருடைய தேர்தல் நடக்கின்ற வாரணாசியில் தேர்தல் நடத்துகின்ற இடத்தில் வந்து இப்போ மறைமுகமாக ஒரு தேர்தல் பிரச்சாரம் வந்து இங்கிருந்து மேற்கொண்டு இருக்கிறார். இப்ப நாம் அனைவரும் வந்து பலரும் நான் நேத்தே அந்த தொலைக்காட்சி நானும் மெடிடேஷன் பண்றவன் தான். ஆனா மெடிடேஷன் ஒருவேளை என்னுடைய வீட்டில் நடக்கலாம். ஒருவேளை நான் குருவாயூர்ல பண்ணியிருக்கேன். அந்த குருவாயூர்ல எல்லாம் ரொம்ப கஜகஜான்னு கொஞ்சம் ரொம்ப கிரௌடா இருக்கும். நீங்க ஒதுங்கி நின்று ஒரு இடத்துல உட்கார்ந்து தான் மெடிடேஷன் பண்ண முடியும். பழனி ஏறத்தால் அந்த அளவுக்கு வந்து கூட்டம் அந்த அளவுக்கு இருக்கிறது. அங்க நின்று பண்ண முடியாது. சபரிமலை நான் பண்ணியிருக்கிறேன். அப்ப பல இடங்கள்ல நான் வந்து மெடிடேட் பண்ணியிருக்கேன். அது எடுக்கும் பண்ணி என்னுடைய மன ஆறுதலுக்காக பண்றேன். அதற்கு ஒரு கேமரா டீமுடைய அவசியம் என்ன? செல்ஃபி எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? மெடிடேஷன் பண்ணும்போது எவனாச்சும் செல்ஃபி எடுப்பானா? அப்ப இது எல்லாமே ஒரு அரசியல் நாடகம். இது மாடல் கோடுக்கு எதிரான விஷயம். ஒண்ணு வந்து இது ஒரு அரசியல் நாடகம். 2வது வந்து மாடல் கோடுக்கு எதிரான விஷயம் தேர்தல் ஆணையம் இதற்கு வந்து நிச்சயமாக கேட்க வேண்டும். திமுக அரசாங்கம் வந்து நிச்சயமாக தேர்தல் ஆணையத்துக்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும். அதாவது இந்த மாதிரி மாடல் கோட் வயலேஷனா இல்லையான்றது வந்து தேர்தல் ஆணையம் சொல்லட்டும். அவன் சொல்லட்டும். தேர்தல் ஆணையம் அதாவது பாஜகனுடைய பிரான்ச் ஆபீஸ் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லட்டும். இல்லங்க பரவாயில்லைங்க, நீங்க வந்து மோடிக்கு வந்து இருக்கின்ற இந்த செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணி கொடுக்கணும். அடுத்தது வந்து கோடை விடுமுறைத்துல முறையில வந்து அவசான அதாவது கடைசி ஃபேஸா இருக்கிறது. பல நபர்களும் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டில இருந்து கேரளா இருந்து பல மாநிலங்கள்ல இருந்து எல்லாம் வந்து இப்ப கன்னியாகுமரி வந்து பெரிய ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட். எவ்வளவோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நபர்கள் வந்து குயின்ற ஒரு நாள்ல வந்து 2 நாள்ல வந்து இவர் வந்து உட்கார்ந்துருவாராமா. அப்புறம் அங்க பயங்கர மூவ்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். விவேகானந்தர் ராக்கு பக்கம் எவனும் போக முடியாது.
ஏன் ஒரு ஒர்க்கிங் டேல வந்து நீங்க வந்து உட்காரக்கூடாதா? அதே மாதிரி இந்த விடுமுறைக்கு அப்புறம் வந்து வரலாமே. தேர்தல் 1ஆம் தேதி முடிகிறது. அதன் பிறகு கூட நீங்க வந்து உட்காரலாமே. 2, 3 எல்லாம் வந்து தாராளமா வந்து உட்காரலாம். ஆனா 1ஆம் தேதி நடக்கின்ற அந்த தேர்தலை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வேண்டும் என்ற அந்த ஒரே ஒரு நோக்கத்தோடு தான் நீங்க வந்து உட்கார மறுபடியும் ஒரு டிராமா தான் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. இந்த டிராமாவை பார்த்து 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 மக்கள் சலித்து போய்விட்டார்கள் என்றுதான் உண்மை நிலையா இருக்கு. சார் இப்ப முதற்கட்ட தேர்தல்ல தமிழ்நாடுக்கு நடந்து முடிஞ்சிருச்சு. அப்பயெல்லாம் அத தேர்வு செய்யல. இப்ப 7ஆம் கட்டத்துக்கு இப்ப குறிப்பா கன்னியாகுமரி அவர் தேர்வு செஞ்சதுக்கான அவசியம் என்ன சார்? இப்ப வி.கே. பாண்டியன் சர்ச்சையில இருந்து டைவர்ட் பண்ண அல்ல அத வந்து சமாதானப்படுத்துறதுக்காக கன்னியாகுமரி தேர்வு செஞ்சிருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? இல்ல அப்படி கிடையாதுங்க. அதாவது விவேகானந்தர் இருந்த இடம். வெஸ்ட் பெங்கால்ல சில இடங்கள்ல வந்து தேர்தல் நடக்கிறது. அதே மாதிரி வாரணாசியில தேர்தல் நடக்கிறது. அப்ப அந்த இடங்களுக்கெல்லாம் இவர் வந்து ஒரு துறவியாக காமிக்க வேண்டியதா இருக்கிறது. அப்ப ஒரு துறவி என்ன செய்வான்னு பாத்தீங்கன்னா, உலக அதாவது ஹி டசன்ட் நீட் வேர்ல்ட்லி பிளஷர்ஸ், வேர்ல்ட்லி டைஸ் எல்லாம் தேவையில்லை என்று எப்படி வந்து அந்த கேதார்நாத்ல போய் உட்கார்ந்து செய்தாரோ, ஏறத்தாழ அதே மாதிரி அது ஃபர்ஸ்ட் வாட்டி வந்து நல்லா எடுபடும். 2வது வாட்டி அதே விஷயம் நடக்கும்போது அது வந்து எடுபடாது. இனி அடுத்தது வந்து எவ்வளவு பெரிய ஒரு செக்யூரிட்டி ரிஸ்க் தெரியுமா இது? அதாவது அந்த கடல் வந்து எப்பவுமே சாந்தமான கடல் கிடையாது. 3 கடல்கள் வந்து இணைகின்ற ஒரு இடம். அரேபியன் சி, பே ஆஃப் பெங்கால், இந்தியன் ஓஷன் வந்து கூடுகின்ற ஒரு இடம். அது எப்பவுமே வந்து ஒண்ணு மோசமாகத்தான் இருக்கும். அதை தாண்டி வந்து மான்சூன் வந்து இப்ப ஆக்டிவா இருக்கு. கேரளாக்கு மேல ஆக்டிவா இருக்கிறது. இது ரெண்டும் இயற்கையினுடைய பிரச்சனையே எவ்வளவு இருக்கு. அதை தாண்டி வந்து செக்யூரிட்டி இஷ்யூன்னு பாத்தீங்க யோசிச்சு பார்த்தோம்னா எவ்வளவோ செக்யூரிட்டி இஷ்யூஸ் இருக்கிறது. அதுக்கு பிறகு இருக்கின்ற அந்த பின்னால் இருக்கின்ற கடலை வந்து நீங்க வந்து ரோந்து பணிக்கு யாராச்சும் வந்து நியமிக்க வேண்டியதா இருக்கிறது. கப்பல்கள் ஒரு 4 கப்பல் வந்து அங்க ரோந்து பணி செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. இவர் வர்றதுனால அது எவ்வளவு ஒரு வீண் செலவுன்னு பாருங்க. அதன் பிறகு வந்து என்ன விஷயம் வேணும் என்றாலும் மெயின்லேண்ட் இருந்து நீங்க வந்து விவானந்தர் பாறைக்கு எடுத்துக்கொண்டு போக வேண்டிய அந்த ஒரு பிரச்சனையும் இருக்கிறது. எவ்வளவு வீண் செலவுன்னு பாருங்களேன். 150க்கு மேற்பட்ட கூட்டங்களில் வந்து நரேந்திர மோடி இந்தியா மொத்தமும் பேசியிருக்காரு. இதற்கு செலவு எவ்வளவுன்னு தெரியுமா? ஒரு கூட்டத்துக்கு அவருடைய வெஹிக்கிள் அதனுடைய பேராஃபர்னாலியா எடுத்து போறக்கே 1.5 கோடி 2 கோடி ஆகுதுன்னு மன்மோகன் சிங் காலத்துல கணக்கு போட்டாங்க. அதன் பிறகு வந்து இந்த பிளெயினுடைய அந்த செலவு செலவு அங்க நடக்கின்ற செக்யூரிட்டி, ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கின்ற செலவு இதெல்லாம் போட்டு பாத்தீங்கன்னா ஒரு 150 கூட்டத்துக்கே வந்து ஏறத்தாழ ஒரு 800ல இருந்து 1000 கோடி வந்து அது அவருடைய செக்யூரிட்டி, அதை ஒட்டின விஷயங்கள், அந்த ரிடண்டன்சி கிரியேட் பண்றதுக்கு, அதாவது இப்போ ஏதாச்சும் அவருக்கு ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுச்சுன்னா இல்லையென்றால் அந்த மாதிரி விஷயங்களுக்காக சேர்த்து எல்லாரும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அதே மாதிரி மத்திய அரசாங்கமும் இவருடைய செக்யூரிட்டிக்கு இவருடைய அந்த கிரீச்சர் கம்ஃபர்ட்ஸுக்காக ஏறத்தாழ 800ல இருந்து 1000 கோடி வந்து இந்த தேர்தல் சமயத்துல மட்டும் செலவு பண்ணி இருக்குது. அப்ப இந்த பெரிய ஒரு தேர்தல் இருந்தனால என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நரேந்திர மோடி வந்து பல பல புது புது இடங்கள்ல போயிட்டு அவர் வந்து பிரச்சாரம் கொண்ட முடிஞ்சது. புது புது உணவு பண்டங்கள் சாப்பிட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அந்த உணவில் இருந்து ஆரம்பித்துக் கொண்டு எவ்வளவோ விஷயங்கள் வந்து ரிடன்டன்சில இல்லை என்றால் அது பாதுகாப்புல வைக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. அப்ப இதெல்லாம் வேண்டாத தேவையற்ற செலவினங்களா இருக்கிறது. அதுல ஒன் மோர் அப்படின்னு இது வருகிறது. அப்ப இந்த அளவுக்கு வந்து ஒரு பிரதமர் செய்திருக்கிறான்னு பாத்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு கிடையாது. இந்த 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 மாதிரி ஒரு அடாவடியான ஒரு தேர்தலே நடந்து கிடையாது. அதாவது ஒரு லாஜிக்கே இல்லாத ஒரு தேர்தல் நடந்தது கிடையாது. 80 நாளுக்கு கிட்ட இருக்கின்ற தேர்தலும் நடந்தது கிடையாது. இதே மாதிரியான ஒரு பிரதமரும் இந்தியாவுக்கு இருந்தது கிடையாது. அதாவது இந்த அளவுக்கு வந்து பப்ளிக் ஃபண்ட்ஸை வந்து வீணடிக்கின்ற ஒரு பிரதமர் வந்து இந்தியாவுக்கு இருந்ததே கிடையாது. அதன் ஒரு புது ஒரு ஒரு எக்ஸாம்பிள் வந்து செட் பண்ணியிருக்காரு. யாருனால இவருக்கு பிறகு வந்து ஒரு பிரதமர் கூட இந்த அளவுக்கு வந்து இந்தியாவுடைய பப்ளிக் ஃபண்ட்ஸை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடிய நபர்களாக இருக்க மாட்டார்கள் என்பது எனக்கு இன்றைக்கே தெரியும். சார் 2019ல கேதார்நாத்ல அவர் போய் அங்க கோவில்ல வழிபடுறப்பமே இது தேர்தல் விதிமுறைக்கு எதிராக செயல்படுறாரு அப்படின்ட்டு அப்போ திரிணாமுல் காங்கிரஸ் வந்து தேர்தல் ஆணையத்துல வந்து ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. பட் இது என்னைக்குமே தேர்தல் ஆணையம் வந்து செவிசாய்க்க மாட்டாங்க அப்படின்றது ரொம்ப ஆபத்தா பாக்குறீங்களா? நிச்சயமாக தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் வந்து விளக்கவில்லை. இது நேத்து நான் விவாதத்திலையும் பேசினேன். அதாவது நாம் வந்து ஒரு இடத்துல வந்து இந்த இவிஎம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின்ல ஒரு இடத்துல வந்து பேலட்டிங் யூனிட்ல வந்து நாம் வந்து பிரஸ் பண்றோம். அது வந்து மிக தெளிவாக விவிபேட்ல அது தெளிவாக தெரிகிறது எங்க பிரஸ் பண்ணோங்கிறதுக்கு சான்று வருகிறது. ஆனா விவிபேட் யூனிட் தான் நேரடியாக கண்ட்ரோல் யூனிட்டுக்கு கம்யூனிகேட் பண்ணுது. இந்த 3 மெஷின்ஸுங்க. ஒன்னு வந்து பேலட்டிங் யூனிட். அந்த பேலட்டிங் யூனிட்ல நம்ம பிரஸ் பண்றோம். அது எங்க பிரஸ் பண்றோங்கிறது விவிபேட் யூனிட்ல அந்த கடலாசி வருது, நம்ம கரெக்டா தெரியுது எங்க பிரஸ் பண்ணோம்னு தெரியுது. அங்கதான் அதுதான் முரண்ல இருந்தா டக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இந்த விவிபேட் யூனிட் என்ன கண்ட்ரோல் யூனிட்டுக்கு அடுத்த யூனிட் எங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா, நீங்க அந்த பிரஸ் பண்ணும்போது ரெக்கார்ட் பண்றாங்க இல்லையா, அந்த ரெக்கார்டிங் யூனிட்ல என்ன ரெக்கார்ட் ஆயிருக்குன்னு நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதை எப்படியாச்சும் களைய வேண்டும் என்ற அந்த கருத்தில் தான் தேர்தல் ஆணையத்திட்டையும் பல நபர்கள்ட்டையும் நான் பேசியிருக்கிறேன்.
அப்போ என்னை பொறுத்தளவுல எப்படி இருக்க வேண்டும் பாத்தீங்கன்னா, நீங்க பேலட்டிங் யூனிட் ஃபர்ஸ்ட் இருக்கணும். பேலட்டிங் யூனிட் ஷுட் கம்யூனிகேட் வித் கண்ட்ரோல் யூனிட். எங்க வந்து இந்த நம்மளுடைய அந்த ப்ரிஃபரன்ஸை வந்து இது பண்றாங்களோ, ஸ்டோர் பண்றாங்களோ, இப்ப நான் வந்து ரெட்டை இலைக்கு அனுப்புனா அனுப்புறேன்னா ஒரு ஓட்டு ரெட்டை இலைக்கு என்று ஸ்டோர் பண்ணுவாங்களோ அதனுடைய பேர் தான் கண்ட்ரோல் யூனிட். அந்த கண்ட்ரோல் யூனிட்டை தாண்டி தான் விவிபேட் இருக்க வேண்டும் என்பதுதான் ஒரு சாதாரண மனிதனுக்கு கூட, ஒரு எலக்ட்ரானிக்ஸ் தெரிஞ்ச ஒரு நபருக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கிறது. அது இந்த ஒரு சாதாரண பேசிக் விஷயத்தை கூட தேர்தல் ஆணையம் இன்னும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேங்குது. அப்ப விவிபேட் என்ன கம்யூனிகேட் பண்ணதுன்னு யாருக்குமே தெரியாதுங்க. இதுதான் தேர்தல் ஆணையத்தினுடைய ஒரு பெரிய ஒரு ஃபெயிலியரா இருக்கிறது. 50% மேல வந்து நம்பிக்கை இருந்த தேர்தல் ஆணையம், இந்திய மக்களுக்கு வந்து நம்பிக்கை இருந்த ஒரு தேர்தல் ஆணையமா இருந்தது. அது என்ன 2012 இருந்து 15 வரையான காலகட்டத்தில் கூட அந்த அளவுக்கு இது இருந்தது. மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனால் இன்னைக்கு பாத்தீங்கன்னா 30% கம்மியா தான் இருக்கிறது தேர்தல் ஆணையத்துக்கு மேல் இருக்கின்ற நம்பிக்கை. ஏனென்றால் தேர்தல் ஆணையம் என்பது இன்னைக்கு சூரத்தில் எப்படி செயல்பட்டதோ, இண்டோர்ல எப்படி செயல்பட்டதோ, கஜுராஹோல எப்படி செயல்பட்டதோ, ஏறத்தாழ எல்லாமே ஆளுங்கட்சிக்கு சாதகமாக செயல்பட்டு கொண்ட சாதகன் கிடையாது. ஆளுங்கட்சி கிட்ட இருந்து நீங்க வந்து ஒரு ஒரு முதலாளிக்கு எப்படி விசுவாசமா இருக்கிறீங்களோ, முதலாளி காசு வாங்குகின்ற முதலாளி கிட்ட எப்படி விசுவாசமா இருக்கிறீர்களோ, ஏறத்தாழ அதே லெவலில் தான் இன்னைக்கு வந்து தேர்தல் ஆணையம் வேலை செய்து கொண்டிருக்கிறது. ஏன் நரேந்திர மோடி இந்த மாதிரியான தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறைகளுக்கு எதிராக எவ்வளவோ பேச்சுக்கள் பேசியிருக்கிறார். இஸ்லாமியர் என்று குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். அதற்கு ஏன் பேர் வைத்து அவர்களுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்கவில்லை என்று எனக்கு இன்னும் விளங்க மாட்டேங்குது. நம்மளுடைய இண்டிபெண்டன்ட் இந்தியாவுடைய சரித்திரத்துல இந்த மாதிரியான ஒரு அவலமான, இந்த மாதிரியான ஒரு ஒரு ஆட்சியினுடைய காலில் பணிந்து கிடக்கின்ற ஒரு தேர்தல் ஆணையத்தின் வந்து நாம் பார்த்ததே கிடையாது. இது வந்து உலகத்திலேயே எங்க இருந்திருக்க சாத்தியம் இல்லை. பாகிஸ்தான்ல கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். சார், இப்ப மோடியான இப்படியான பேச்சுக்கான காரணம் என்ன சார்? அவங்க தான் கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க. அமித்ஷா சொல்றாரு 310 எங்களுக்கு இப்பவே நம்பர் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி கான்ஃபிடென்ட்டா இருக்கிறப்ப, ஏன் இது மாதிரியான அந்த பொலிட்டிக்கல் ஸ்டண்ட்லாம் பண்ண வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருது? அமித்ஷாக்கு என்ன வராதுங்க, 210 300 சொல்லியிருப்பாரு. அதான் வேற ஒண்ணும் கிடையாது. அதாவது அவர்களுக்கு ஒரே டென்ஷனுங்க. இல்லன்னா 19ஆம் தேதி ஏப்ரல் 19ஆம் தேதிக்கு முன்னாடி இருந்த அதே தேர்தல் பிரச்சாரம் தான் நடந்திருக்கும். அது என்ன நான் கேட்டது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து விக்சித் பாரத் பை 2047 வந்து கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுல பிரச்சாரம் பண்ணாரு. திமுக கரப்ட்னு சொன்னாரு. திமுக வந்து அதை தாண்டி ஊழல் கட்சியை தாண்டி வாரிசு அரசியல் என்று பேசினாரு. அதே மாதிரி நாங்க இதெல்லாம் ஒழிப்போம் பேசினாரு. ஊழலை ஒழிப்போம் எல்லாம் பேசிக் கொண்டிருந்தார். அதே மாதிரி டெவலப்மெண்ட்டுக்கான ஒரு முகமாக வந்து 19ஆம் வரை அவர் வந்து தோற்றம் அளிச்சார். அது ஒர்க் அவுட் ஆகலன்னு அப்ப தெரியும். அப்ப 100 சொச்சம் சீட்ல வந்து ஏறத்தாழ முக்காவாசி ஊத்திச்சுன்னு தான் அர்த்தம். வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப செகண்ட் பேஸுக்கு அப்படியே மாத்துறாங்க. ஹிந்து முஸ்லீம் வந்து செகண்ட் பேஸ்ல இருந்தே ஆரம்பிக்கிறது. அதுலயும் வந்து எடுபடாதனால ரேஷட் பண்றாங்க. அதாவது அதிகரிக்கிறாங்க. அதனால இப்ப நேத்து பாத்தீங்கன்னா லவ் ஜிஹாத் ஜார்க்கண்ட்ல ஆரம்பிச்சது என்று அவர் வந்து நேத்து பேசி இருக்கிறார். அதே மாதிரி இந்த சண்டே விடுமுறை என்பது கிறிஸ்டியனுக்காக விடுபட கொடுக்குறாங்க ஒரு இதுல ஜார்க்கண்ட்ல. ஆனால் அந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல வந்து அது சண்டேல இருந்து ஃப்ரைடே ஆக்க பார்த்தாங்க என்ற ஒரு விஷயத்தை பேசுகிறார். அப்போ இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் எதிராக உள்ளுக்குள்ளால சண்டை மூட்டும் விதமாக வந்து ஒரு பேச்சு வந்து ஒரு பிரதமர் வந்து பேசி கொண்டிருக்கிறார். எவனாச்சும் கேட்டானா? தேர்தல் ஆணையம் வந்து வக்கில்லாத ஒரு தேர்தல் ஆணையம் வந்து இன்னைக்கு இருக்குங்க. அதாவது ஜார்க்கண்ட்ல இருக்கின்ற அந்த ஒரு பாப்புலேஷன் பாத்தீங்கன்னா ட்ரைபல் ஜாதி ஜாஸ்தி இருக்கிறது ட்ரைபல் பாப்புலேஷன். பலரும் வந்து அதுல மெஜாரிட்டி வந்து கிறிஸ்டியன்ஸாக இருக்கிறார்கள். ஏன்னா இந்த கன்வர்ஷன் வந்து கிறிஸ்டியன்ஸ் தான் ஜாஸ்தி பண்ணுவாங்க. இஸ்லாமியர்களோட கிறிஸ்டியன்ஸ் வந்து கன்வர்ஷன் பல இடங்களை ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க முன்காலத்துல. இப்ப முடியாது. இப்ப இந்த கிரஹாம் ஸ்டெயின்ஸ்க்கு அப்புறம் அந்த ஏரியாவை அந்த ஒரிசால இருந்து ஆரம்பிச்சு அந்த என்டையர் பெல்ட்லயே வந்து ரொம்ப கம்மியா தான் கன்வர்ஷன்ஸ் நடந்து கொண்டிருக்கிறதா தான் தெரிகிறது. இன்னைக்கு கன்வர்ஷன் என்பது ஒரு காக்னிசபிள் ஒஃபென்ஸாக கூட மாத்திட்டாங்க. அப்ப அந்த மக்கள் எதற்காக இப்ப ஷிபு சோரன் இருந்த காலத்துல கூட நான் பேசியிருக்கேன். நீங்க எதற்காக மாறுறீங்கன்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்கு மரியாதை இருக்குங்க. கிறிஸ்டியன் பாத்தீங்கன்னா எல்லாரும் நம்ம அனைவரும் வந்து ஒரே சர்ச்சுக்கு தான் போறோம் என்ற அந்த அடிப்படையில் தான். கோயிலுக்குள்ளால போறக்கு பிரச்சனை அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவர்கள் வந்து நாங்க வந்து எஸ்சியை விட மோசமாக என்ன ட்ரீட் பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதாவது எஸ்சிஸ்கே ட்ரீட்மெண்ட் வந்து இந்தியாவிலேயே ரொம்ப மோசமான ட்ரீட்மெண்ட் தான் எல்லா இடத்துலயும். இது 75 வருஷத்துக்கு பிரகாரம் நம்ம இப்ப பேசிட்டு இருக்கோம். என்ன ஒரு அவலம்னு பாருங்களேன். அப்படி இருக்கின்ற ஒரு நிலையில கூட எங்களை எஸ்சிஸை விட மோசமாக ட்ரீட் பண்றாங்க என்ற விஷயத்தை கூறுகிறார். அதனாலதான் பலரும் வந்து கிறிஸ்டியன்ஸுக்கு அப்ப அந்த கிறிஸ்டியன்ஸுக்கும் அங்க இருக்கிற முஸ்லீம்ஸுக்கும் வந்து சண்டை பூட்ட வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் தான் இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு சண்டே இருக்கிறத வந்து ஃப்ரைடேவாக மாத்த பார்த்தாங்க. வெள்ளிக்கிழமை என்பது யாருக்கு புனிதமான நாள்னு பாத்தீங்கன்னா முஸ்லீம்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கு புனிதமான நாள். இப்போ இன்னும் சொல்ல போனா இந்த துபாய் அந்த மாதிரி UAE பல இடங்கள்ல சவுதி அரேபியா எல்லா இடங்கள்லயும் வந்து அவங்களுக்கு வெள்ளிக்கிழமை லீவு.
கம்ப்ளீட்டா இப்ப வந்து நமக்கு எப்படி சண்டே லீவ் இருக்கிறதோ அதே மாதிரி அவங்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமை லீவ் இருக்குது. நமக்கு சண்டே எதுக்கு லீவ் வந்து அது கிறிஸ்டியன் தான். ஆனால் அதுல இப்போ ஃபாலோ ஆமா நான் கேட்கிறேன், இன்னொரு மாத்தி இது ஹிந்து லீவா மாத்தணும்னு வச்சுங்களேன். நாம 2 பேரும் சேர்ந்து ஒரு பிரச்சாரம் வேணா ஆரம்பிக்கலாம். அதாவது இப்போ திங்கட்கிழமைன்னு பாத்தீங்கன்னா நமக்கு நிச்சயமாக ஏதோ ஒரு விசேஷ நாள் இருக்கும். செவ்வாய்க்கிழமை நமக்கு ஒரு விசேஷ நாள் இருக்கும். புதன்கிழமை ஒரு விசேஷ நாள் இருக்கும். வியாழக்கிழமை வந்து விசேஷ நாள் இருக்கும். சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை சில விசேஷ நாள் இருக்கும். சனிக்கிழமை இருக்கும், ஞாயிற்றுக்கிழமை இருக்கும். நான் கேட்கிறேன், இதுல வந்து 7 நாள் நமக்கு விசேஷ நாள், அதனால 7 நாள் நமக்கு லீவ் வேணும்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சாரம் வேணா ஆரம்பிக்கலாம். அதாவது இப்ப எல்லாத்துக்குமே நான் வந்து அவங்க வந்து கிறிஸ்டியானிட்டி அதனால சண்டே மாத்திக்கிட்டாங்க அப்படின்னு ஆரம்பிச்சு, அதன் பிறகு வந்து இல்ல இவங்க வந்து வெள்ளிக்கிழமை பண்ண போறாங்கன்ற வர்றது வந்து அது விஷமத்தனமான ஒரு பிரச்சாரம். அது வந்து சண்டை மூட்ட வேண்டும் என்று, அதாவது 2 கம்யூனிட்டி வந்து அடித்துக் கொள்ள வேண்டும் என்று. இதுல என்ன பெரிய ஒரு பியூட்டின்னு பாத்தீங்கன்னா, இவர் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும், பிரதமர் ஆனாலும் சரி, RSS ஆனாலும் சரி, எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் இன்னமும் இந்தியாவுல பரவலான ஒரு இது மதச்சண்டை, இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்டியனுக்கும் எதிரான ஒரு அவர்கள் 2 பேரும் அடிக்கின்ற ஒரு சண்டை வந்து இன்னும் நடக்கல. அது ஏன்னு பாத்தீங்கன்னா, இவர்கள் ஆட்சியில் இருக்கிறதுனாலதான், வேற ஒண்ணும் கிடையாது. இவர்கள் வந்து இஸ்லாமியர்களை அடிக்க என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அனைவரும் அந்த சிறுபான்மையினர் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சிறுபான்மையினர் வந்து கிறிஸ்டியன்ஸ் ஆனாலும் சரி, டிரைபல்ஸ் ஆனாலும் சரி, முஸ்லிம்ஸ் ஆனாலும் சரி, சீக்கியர்கள் ஆனாலும் சரி, யாருக்கு ஓட்டு பண்ணுவாங்க ரொம்ப தெளிவா இருக்கிறது. அவர்கள் தான் முதல் வரிசையில வந்து நிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க தான் வந்து நிக்கிறாங்க எல்லா போலிங் பூத்லயும். இதெல்லாம் தெரிஞ்சனாலதான் இந்த ஒரு டென்ஷன்னால மறுபடியும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான அந்த பிரச்சாரத்தை தான் ஒவ்வொரு கட்டத்திலையும் வந்து அவர் வந்து பிரதம மந்திரி அழுத்த விட்டு கொண்டிருக்கிறார். எப்படிங்க இந்து போலரைசேஷன் அப்படின்றது இந்த தேர்தல்ல பாஜக கை கொடுக்குமா? இல்ல அதுல பலரும் எனக்கு அது குறிப்பாக இன்னும் சொல்ல முடியலங்க. அதாவது ஹிந்து போலரைசேஷன் உங்களுக்கு வந்து மிலிட்டன்ட் ஹிந்துஸ்ங்கிறது ஒரு 20% தான் இருப்பாங்க மொத்தமாவே. இந்தியா எம்பாடு எடுத்து பார்த்தா RSS கன்வர்ஷன், அதாவது RSSக்கு வந்து இப்போ வந்து எவ்வளவு காசு வருதுன்னு கூட ஒரு கணக்கு கிடையாது. கல்ச்சரல் ஆர்கனைசேஷன்ல, அதனால வந்து காசு கணக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. யாருக்கும் ஒன்றும் கணக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மாதிரியான ஒரு அன்ரெகுலேட்டட் இல்லீகல் ஆர்கனைசேஷன் வந்து உலகத்திலேயே கிடையாதுங்க. அதாவது ஒரு லாவும் அவங்களுக்கு அப்ளிகபிள் கிடையாது. இல்லீகல் என்று கூறக்கூடாது, ஒரு லாவும் அவங்களுக்கு அப்ளிகபிள் கிடையாது என்ற ஒரு ஆர்கனைசேஷன் வந்து உலகத்திலே கிடையாது. இந்த ஆர்கனைசேஷனை முதல் கட்டமாக எந்த ஆட்சிக்கு யாரு வருகிறார்களோ அவர்கள் வந்து நிச்சயமாக ஆடிட் செய்ய வேண்டும் ஃபர்ஸ்ட். இதுதான் முக்கியமான விஷயமா இருக்குது. அப்ப இந்த காரணங்களுக்காக தான் இவர்கள் எல்லாம் ஒன்றாக இருக்கிறார்கள். அப்போ நான் என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, RSS இவ்வளவு இந்த அளவுக்கு பிரச்சாரம், அதிகமான பிரச்சாரம் வந்து யூனிவர்சிட்டிஸ்ல இருந்து ஆரம்பிச்சு கொண்டு எல்லா இடத்துலயும் காவிமயம் என்ற அந்த விஷயத்துல இந்த RN ரவி பேசிக் கொண்டிருக்கிறார் இல்லையா? அதாவது 1800 நம்ம ஜிடிபி வந்து அந்த அளவுக்கு அதிகமா இருந்தது, இப்போ ரொம்ப கம்மியாச்சு. அறிவு இருக்கான. அப்போ அவர்களுடைய அந்த பிரச்சாரத்துல இன்னும் ஒரு 20% தான் வந்திருக்காங்க. கன்வர்ஷன் மிலிட்டன்ட் ஹிந்துவிசமா இருக்கிறது ஒரு 20% தான் இருக்காங்க. மாடரேட் ஹிந்துஸை வந்து அட்ராக்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. இல்லைன்னா வேற வழியே கிடையாது. மாடரேட் ஹிந்து வந்து ஓட்டு போடவில்லை என்றால் நிச்சயமாக அப்படியே இந்த வண்டி கவுந்துரும். அப்ப அந்த மாடரேட் ஹிந்து தான் போன வாட்டி ஓட்டு போட்டு பல 183 கான்ஸ்டிடியூன்சி நினைக்கிறேன், 183 லோக்சபா மண்டலங்கள்ல வந்து இவர்கள் வந்து 60% மேலான ஓட்டுகள் வந்து வாங்கியிருக்கிறாங்க. 60% ஆஃப் த ஓட்ஸ்க்கு மேல வந்து 183 கான்ஸ்டிடன்சில வந்து பாஜக 2019 வாங்கியிருக்கு. எப்படி வாங்கிருக்குன்னு பாத்தீங்கன்னா, மாடரேட் ஹிந்துஸ்னுடைய சப்போர்ட்னால. அதனாலதான் அடிக்கடி என்ன சொல்ல வேண்டியதா இருக்கிறது, ஹிந்து முஸ்லீம்னு யாராச்சும் பேசினாங்கன்னா அவர்கள் வந்து பிரதமராக இருக்கிறதுக்கு தகுதி இல்லை என்ற அந்த பேச்சும் பேச வேண்டியதா இருக்கிறது. அப்ப அந்த எக்ஸ்ட்ரீம் எலிமெண்ட்டுக்கும் கேட்டர் பண்ண வேண்டியதா இருக்கிறது, இந்த மாடரேட் ஹிந்துக்கும் கேட்டர் பண்ண வேண்டியதா இருக்கிறது. ஆனால் இந்த கதை வந்து எல்லாரும் பார்த்துட்டாங்க. என்ன நடக்குது என்று 2019 பார்த்தாங்க. 2014 வந்து அனைவரும் சேர்ந்து வாக்களித்தார்கள். 2019 வந்து அந்த இந்துனுடைய கான்சாலிடேஷன் என்று சொல்றது 2019 நடந்திருக்குது. அந்த கான்சாலிடேஷன் வந்து இன்னைக்கு கிடையாது என்றதுதான் என்னுடைய ஒரு இப்போ நாம இப்ப நார்த் இந்தியால வட இந்தியால பாக்குறதுல தெரிஞ்ச விஷயம் பாத்தீங்கன்னா, நிச்சயமாக அந்த அளவுக்கு இந்து கான்சாலிடேஷன் கிடையாது. அதனாலதான் நான் சொல்றேன் பாஜகவுக்கு வந்து பெரும்பான்மை வராது என்று நான் நினைக்கிறேன். சார், இறுதியா ஒரு கேள்வி சார். இப்ப ஜூன் 1ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த இந்தியாவோட மீட்டிங்க்கு வந்து போறாரு. இன்னொரு பக்கம் மம்தா வந்து பல்வேறு காரணங்களுக்காக எலெக்ஷன் நடக்குதுன்னா நான் கலந்துக்கல அப்படின்னு மம்தா சொல்லியிருக்காங்க. இது எப்படி சார்? இதையும் அவங்க விமர்சிக்கிறாங்க. பாருங்க, இப்பயே அவங்களுக்குள்ள ஒத்துமை இல்ல, மம்தா வந்து புறக்கணிக்கிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி அது சார்? முக்கியமான ஒரு விஷயத்தை மறைத்து கொண்டுதான் இது செய்யறாங்க. இப்ப வந்து அதுல முக்கியமா யார் வேண்டும் என்று பாத்தீங்கன்னா, என்னை பொறுத்தவரை அனைத்து தலைவர்களும் வேணும். மம்தா பண்ற அனைத்து தலைவர்களும் தேவைப்படுகிறார்கள். ஆனால் யார் இல்லாமல் போவார்கள்? 1ஆம் தேதி நடத்த முடியவில்லை என்றால் யார் இல்லாம போவார்கள் பாத்தீங்கன்னா, ஒரு முக்கியஸ்தர் வந்து அதுல இல்லாம போவார். அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து இருக்க முடியாது. அப்ப அரவிந்த் இந்த ஒரு உண்மையை மறைத்து கொண்டு வந்து வாய்க்கு வந்தபடி, அதாவது பாஜகவிற்கு இன்னைக்கு ஸ்போக்ஸ் பர்சன் எல்லாம் ரொம்ப பாவங்க.
பச்சப்பா அவங்க என்னங்க பண்றது? இண்டி கூட்டணின்னு விളിக்க சொல்றாங்க. அப்ப நம்ம என்டி கூட்டணின்னு பேசலாமா? அப்போ அந்த அளவுக்கு வந்து கொச்சையாக பேசுகின்ற ஒரு தலைமை அங்க இருக்கிறது. அந்த தலைமையினுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ல வரும்போதுதான் இவர்களுக்கு என்னன்னா, இப்போ வந்து ஜூன் 1ஆம் தேதி அவரை வந்து சிறைபிடிக்க போறாங்க. அதுக்கு முன்னால வந்து மீட்டிங் நடத்தணும். அதுக்கு மீட்டிங் வந்து மம்தாவுக்கு ஏன் வர முடியாதுன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு அங்க வெள்ளம் பாதித்த அந்த பிரச்சனை இருக்குது. நிச்சயமாக வோட்டிங் டைம்ல வந்து அவங்களால வர முடியாது. இதுதான் உண்மை நிலை இதாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் வந்து ஒரு சீட் கூட விட மாட்டாங்க. ஃபைட்டிங் என்பது அந்த அளவுக்கு கூர்மையான ஒரு ஃபைட்டாகத்தான் இருக்கிறது. அப்ப இதை வைத்து பார்க்கும்போது இவர்கள் அனைவரும் வந்து ஒரு ஒரு டேட் என்று பாத்தீங்கன்னா 31ஆம் தேதி நிச்சயமா நடத்த முடியாது. 31 நடத்துனீங்கன்னா இந்த 57 தொகுதி வந்து தேர்தல் காணுகிறது. அப்ப நிச்சயமாக அது ஒரு பிரச்சனையாக மாறப்போகிறது. காங்கிரஸை பொறுத்தவரை ஹிமாச்சல்லையும் ஹரியானாலையும் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. இது ரெண்டும் இந்த 2 மாநிலங்களும் இப்பதான் தேர்தலுக்கு போய் பஞ்சாபும் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. ஆப்பும் அங்க ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறது. அப்போ காங்கிரஸ்ல இருந்து வேற தலைவர்கள் வர வேண்டிய அவசியம் கிடையாது. டெல்லியில் இருக்கிற தலைவர்களே போதும் என்று நான் கருதுகிறேன். எஸ்பிஐ பொறுத்தவரை அந்த பூர்வாஞ்சலினுடைய ஒரே ஒரு ஃபேஸ் மட்டும் தான் போகுது. அப்ப அவர் வரக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. எஸ்பியினுடைய தலைவர் அகிலேஷ் யாதவ் வரக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்குது. அப்போ 1ஆம் தேதி வர வழி இல்லாம தான் இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை வந்து வேற ஒரு டேட் கன்வீனியன்ட் டேட் வேற ஒண்ணுமே கிடையாது. இன்று நடத்த முடியாது. என்றால் தேர்தல் பிரச்சாரம் ஓய்கின்ற நாளா இருக்கிறது. அதை தாண்டி வந்து 30 வந்து ரொம்ப குரூஷியல் நாளா இருக்கு. எந்த ஒரு தேர்தல் ஆனாலும் சரி அது குரூஷியல் நாளா இருக்கும். 1ஆம் தேதி வந்து ஓட்டிங் ஆச்சு. அப்போ 1ஆம் தேதி ஓட்டிங் முடிகிற அந்த தருணத்தில் தான் நடக்கலாம். சாயங்காலம் தான் நடக்கும்னு நினைக்கிறேன் அந்த கூட்டம். அந்த கூட்டத்துல வந்து நிச்சயமாக ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம், அதே மாதிரி லெட்டர்ஸ் ஆஃப் சப்போர்ட். இப்போ வந்து இங்கிருந்து கூட மு.க. ஸ்டாலின் போகும்போது கூட என்னுடைய இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு காமன் மினிமம் போறதுன்னு ஒரு வரையறை எடுத்துக்கொண்டு இது நாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் பேசுவதும், அதே மாதிரி அதை தாண்டி ஒரு லெட்டர் ஆஃப் சப்போர்ட் என்னதான் முடிவு பண்ணாலும் நாங்க வந்து கூட இருக்கிறோம் என்ற அந்த லெட்டர் ஆஃப் சப்போர்ட்டும் அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். நிச்சயமாக அது ஒரு என்னை பொறுத்தவரை ஒரு ஹங் பார்லிமெண்ட் வரப்போகுது. அந்த தொங்கு பாராளுமன்றத்துல வந்து முதலையே வந்து இவர்கள் வந்து கோர வேண்டும், உரிமை கோர வேண்டும் என்று நான் கருதுகிறேன். என்னால் அவர் கூட்டணியா இருக்கிறார்கள். கூட்டணியில வந்து 272க்கு மேல வரக்கான அந்த வாய்ப்பு நான் காண்கிறேன். அதனால வந்து அவர்கள் முதலாவதாகவே கோர வேண்டும் என்று நான் என்னுடைய அதுதான் என்னுடைய கருத்து. சார் இப்ப தேர்தலுக்கு முன்னாடி எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதா முக்கியம், பாஜக வீழ்த்துறதா முக்கியம் அப்படின்னு இந்தியா கூட்டணி எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இந்த மீட்டிங்லயாச்சும் பிரதமர் கேண்டிடேட் யார் அப்படின்றத சொல்லுவாங்களா? இல்ல இது ரொம்ப அவசரம் முன்கூட்டியே சொல்ற மாதிரி இருக்கும்? பிரதமர் கேண்டிடேட் தேர்வு செய்வது எம்பிஸ்னுடைய வேலைங்க. இது நம்ம வந்து இந்த பிஜேபியினுடைய அந்த நேரேட்டிவ்ல சிக்கி மாட்டி முழிச்சு கொண்டிருக்கிறோம். இப்ப நான் வாராணசியில தேர்ந்தெடுக்கப்படுறது என்ன பிரதமரை தேர்ந்தெடுக்கிறார்களா இல்ல எம்பியை தேர்ந்தெடுக்கிறார்களா? அது ஃபர்ஸ்ட் தெளிவு பண்ணிட்டோம். பாஜக ஃபர்ஸ்ட் அது தெளிவு பண்ணிட்டோம். ஆமா. அப்புறம் சரி அவர் வந்து ஜெயிச்சாருன்னு வச்சுங்களேன். இப்போ ஃபார்மலாக எம்பிஸ்னுடைய பாஜகவினுடைய எம்பிஸ்னுடைய ஒரு மீட்டிங் இல்லாமல் வந்து இவர்தான் பிரதமர் சொல்ல முடியுமா? யாராச்சும் சொல்ல முடியுமா? அவர்கள் அனைவரும் கையெழுத்திட்ட ஒரு இது ஒரு ஒரு பேப்பர் இருந்தா மட்டும்தான் இவர் தான் பிரதமர் சொல்ல முடியும். அப்ப அதுவரை எம்பி தான். என்னை பொறுத்தவரை லார்ஜஸ்ட் சிங்கிள் பார்ட்டி என்னை பொறுத்தவரை காங்கிரஸ். அவங்க யார சொல்றாங்களோ அவங்கதான் பிரதமர் வேட்பாளர் இருக்க வேண்டும் என்றதுதான் ஒரு பொது புத்திக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கிறது. வேற யாரும் வந்து ஒரு 50 சீட் 60 சீட் கூட எடுக்க முடியாது இந்த ஒரு சூழல்ல. எல்லாமே ரீஜனல் பார்ட்டிஸ் பாக்கி இருக்கிறவர்கள் எல்லாம். அதனாலதான் இந்த காங்கிரஸ் முக்து பாரத் என்ற விஷயத்தை கூட முன்னெடுத்து செல்கிறார்கள். ஆனா இந்த பிரதமர் கேண்டிடேட் கூட பெரிதாக அடிபடவில்லை என்று நான் கருதுகிறேன். அது மிடில் கிளாஸ்ல ஒரு இம்பாக்ட் வந்திருக்கிறது. அந்த பக்கம் யாரில்ல அந்த பக்கம் யாரில்லன்னு சொல்றது அப்படி கிடையாது. இவரே ஒரு எம்பி சீட்டுக்காக நிக்கிறாரே தவிர இவர் ஒரு பிரதமர் சீட்டுக்காக யாரும் கண்டஸ்ட் பண்ணல. அதே மாதிரி தமிழகத்துல முதல்வர் சீட்டுக்காக யாரும் கண்டஸ்ட் பண்ணல. அப்படி ஒரு தொகுதியும் கிடையாது. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டீங்க சார். நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றி பிரதீப்.